எது நான் சிரித்து பேசக்கூடாதா? டேய், தமிழ்நாட சிரிச்சு கிடக்குடா. இப்போ ஒரு லாக்அப் டெத் ஒன்று ஆயிடுச்சு. அதை போயிட்டு அவங்கக்கிட்ட சொன்னால், லாக்அப் டெத்து என்னடா பெருசு, எங்கள் அண்ணன் மேக்கப் போடாமல் எவ்வளவு மேன்லியாக இருக்காருடா, அதை ரசிக்கிறான்றாங்க. டேய், செயினுக்குள்ளே ஒருத்தி செத்து போயிட்டான்டா அப்படின்னா எங்கள் அண்ணன் சிரிக்கிற ஸ்டைலை பாடுறான்றாங்க. அது கூட பரவாயில்ல சார். மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்கு கொடுமை நடந்து போச்சுடா அப்படின்னா மாற்றம் வந்துருச்சுடா, அண்ணனோட எளிமையை பாரு, ஏன்டா கொடுமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி சாலி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்கள. இப்போ சபரிவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றுத்திறனாளி, அவருக்கு வலது கை கொஞ்சம் ஊனம். அவர் ஒரு பொட்டி கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த பொட்டி கடையில் ஒரு சில போதை பொருட்கள், அதாவது ஒரு குட்கா, பொட்டி கடையில் என்ன வச்சுருப்பாங்க, மற்ற மைன், அதுக்கப்புறம் அபீன், அதுக்கப்புறம் இந்த பவுடர் ஹெராயின், இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. அதெல்லாம் இது வரைக்கும் எங்கேயும் பிடிச்சதாக சரித்திரமே கிடையாது. ஆனால் ஊருக்குள்ளே அதெல்லாம் நல்லாவே ஓடிட்டுருக்கு. குட்கா வச்சுருக்குறாங்க. ஹோல்சேலரை அதை கூட கூப்பிட்டு வச்சு விழா எடுத்துருக்காரு ஒருத்தர், ஹோல்சேல் பண்ணவர், அவரை பக்கத்தில் வச்சுருக்காங்க. இப்போ இதில் தான் புரிஞ்சு இந்த தடை செய்யப்பட்ட பொருள்னு சொன்னாங்க இல்லையா, இந்த குட்கா இந்த மாதிரி போதை பொருட்கள், அதெல்லாம் கரூர் கூட்டத்தில் போலீஸு கண்டுபிடிச்சிருக்கு. கூட்டத்துக்கு வந்தவங்கள்ட்ட அவங்கள என்னைக்காச்சும் அரெஸ்ட் பண்ணியா? அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்க மேலே கேஸ் போட்டியா? இல்லையே. டன் கணக்கில் இந்த பவுடரெல்லாம் வந்து துறைமுகத்தில் இறக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னு தெரியலை, அந்த பவுடரையும் எங்கே போச்சுன்னு தெரியலை, அந்த பவுடரை இறக்குனவங்களையும் எங்கே போச்சுன்னு தெரியல, கடைசியில் அந்த பவுடர் என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது. இந்த இப்போ கூட ஒருத்தர் மாட்டினாப்பிள்ளைய இப்போ மாட்டினாங்க, அதுக்கு கூட அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அது வேறு ஆள் இது வேறு ஆள், கோர்ட்டில் கேஸெல்லாம் போட்டு முன்ஜாமீன்லாம் வாங்கிட்டு போனாங்கல்ல, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க சார். அந்த ஒரு குட்கா பொருள் விற்றது தப்பு, அதுக்கு யாரும் உடஞ்சலை. ஏன் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு யாரும் கேட்கல. அரெஸ்ட் பண்ண, கேஸ் போட்ட, கொண்டு போய் செயலுக்குள்ளே வச்ச, அவ்வளோதானே. அப்பா ஊனமானவரை போய் அடின்னு அடித்து உடச்சிருக்காங்க. அதுலேயும் கடைசி என்ன பண்ணிட்டாங்க, சொத்து போனதுக்கப்புறம் அவரை வந்து அனாதைன்ட்டாங்க. சொன்னாங்களா சார்? சொல்கிறாங்களே, அவர் அனாதையா. அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜு வந்து அனாதை பணமாயிடுச்சுல்ல, ஒரு ஜட்ஜு வந்து பார்த்துக்கிட்டு எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் காயம் இருக்குது சொல்கிறேன். வெளியில் தெரிஞ்ச காயம் 19 இடத்துல, அதாவது அவருடைய அந்த பிறப்பு உறுப்பு முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து எப்படியெல்லாம் விளையாட முடியுமோ அப்படியெல்லாம், எதை வச்சு இறக்குனாங்கன்னு தெரியல, எதை வச்சு அடித்தாங்கன்னு தெரியல, எப்படியெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் கொடூரமாக பண்ணியிருக்காங்க. அவர் உட்கார்ந்துருக்க வீடியோ இருக்குது. பொட்டி கடைக்கு சர்ச்சிங்க்கு போகிறாங்க. இவங்களுக்கு போதைப் பொருள் விற்கிற இடம்லாம் தெரியவே தெரியாது இல்லை, யார் கொண்டு வர்றா, யார் சப்ளை பண்ணுறா, யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா, எங்கெங்கெல்லாம் அது போதைப் பொருள் புழங்குது, இதெல்லாம் போலீஸ்க்கு தெரியவே தெரியாது இல்லை. பாவம். இந்த மாதிரி இடத்துல போயிட்டு தான் லவக்குன்னு பிடிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். பிடிச்சி உள்ளதுக்கு போடுறதெல்லாம் நியாயம்தான். அதெல்லாம் யாரும் வக்காலத்தெல்லாம் வாங்கலை. தூக்கி கொண்டு போய் வச்சு செயலில் வச்சு அடித்தாங்களா, இல்லை அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்தாளா, இல்லை செயலுக்குள்ளே வச்சு அடித்தாளா, சிறைக்குள்ளே வச்சு அடித்தாளா அப்படின்றது தெரியலன்ட்டாங்க. அதாவது இது கடைசி வரைக்கும் வெளியில் இது வரைக்கும் வரல. முடிஞ்ச வரைக்கும் இதை எப்படியாச்சும் முடிச்சு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா அந்த அவங்க யாரோ ஒருத்தர், அவர் வீட்டில் ஒரு கிழவனார் ஒருத்தர் இருக்கார், அவங்க அப்பாவா மாமனாரான்றது தெரியல, அவர்கிட்ட போயிட்டு பாடியை வாங்கிக்கன்னு கையெழுத்து போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க கூட பிறந்தவங்களாம் இருக்கிறாங்க. முதல்ல எந்த நினப்பில் இது அனாதை போனோம்னு சொன்னாங்கன்னு தெரியல. கூட பிறந்தவங்களாம் இருக்காங்களா, அக்கா இருக்காங்க, புள்ள இருக்கா என்னன்னு தெரியல, பொண்டாட்டி இருக்கான்னு தெரியல, இருக்குன்றாங்க. அப்படி இருக்கிற இடத்துல இவரை கூட்டி கொண்டு போய் அடித்து, எப்படி சார் கூட்டி கொண்டு போய் அடித்து முடிச்சு விட்டுருலாமா? நம்ம இந்த ஒரு திருப்பூர் அஜித்குமார் இருக்கார்ல, சாத்தான்குளம் ஜெயராஜ் பண்ணிச்சு இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் கொடூரமாக பண்ணாங்க. காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு ஆடு எல்லாரையும் சொல்லலை, நல்லா தெரிஞ்சது. ஆனால் இது நடந்துச்சா நடக்கலையா? அவருக்கு மாரடைப்பு வந்து செத்து போச்சுன்னா, நல்லா போன மனுஷன், அவர் செயலுக்கு வரமாட்டேன்னு சொல்லலை,
கூப்பிட்ட உடனேயே என்கொயரிக்கு வரமாட்டேன்னு சொல்லலை. முதல்ல போயிருக்காரு, என்கொயரிக்கு போன மனுஷனை என்கொயரி பண்ணிவிட்டு ஃபோனை மட்டும் வாங்கி வச்சுருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஃபோனை போட்டு ஃபோனை வந்து வாங்கிட்டு போப்பான் இருக்காங்க. ஃபோனை வாங்கிட்டு போகிறப்ப தான் பிடிச்சி உள்ளதுக்கு போட்டிருக்காங்க. போகிறப்ப கையில் அவர் போட்டிருந்த கையில் மோதிரமோ எதையோ ஒன்று கொண்டு போய் கொடுத்து, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரரை நாங்கள் இது பண்ணிட்டோம், கேஸ் போட்டோம், நீங்கள் கோர்ட்டு மூலியமாக எடுத்துக்கங்கள்ட்ட. அவங்களும் ஒன்றும் எதிர்ப்புலாம் சொல்லலையே. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று, ஒருவேளை இது பழக்கப்பட்ட ஒன்றா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். அவர் தொடர்ந்து இந்த மாதிரி கேஸுகள்லாம் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம், தெரியலை, இருந்திருக்கலாம். அவங்களும் வந்து யதார்த்தமாக சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். கோர்ட்டில் தானே வக்கீலை வச்சு எடுத்துக்கோ, வக்கீலை வச்சு வக்கீலை கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறப்ப நம்ம எடுத்துக்குவோம்ப்பா, ஜாமீனில் எடுத்துக்குவோம்ப்பா, பெயில் எடுத்துக்குவோன்னு நான். ஆனால் திருப்பி செய்தி என்ன வருதுன்னா, செத்துட்டார், முடிஞ்சிச்சு, ஆள் மாரடைப்பில் இறந்து போயிட்டார். இதே அதாவது கிலோ கணக்கில் பெரிய தொகையில் மாட்ட. இப்போ கூட ஒரு தாவேக நிர்வாகி ஒருத்தர் மாட்டினாப்புலையே, மாட்டிட்டு சொந்த ஜாமீன்லேயே வெளியில் சாயங்காலமே விட்டுட்டாங்க. இதுவரை 200 கிராம் அங்கே கிலோ கணக்கில் மாடி இருந்திருக்கு அந்த தாவேக நிர்வாகியோடு. அவரை உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் மேலே கேஸு ஃபைல் ஆகுது, எல்லாம் செய்து அவங்களுக்குள்ள ஸ்டேஷன்லேயே பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சுன்னு வைங்கல. இப்போ இவர் எந்த காரணத்துக்காக செத்தார்? ஆள் நல்லா இருக்காருன்னா, அவருக்கு எந்த வியாதியும் கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது, ஆள் பக்கா கண்டிஷனில் தான் உள்ளுக்குள்ளே போயிருக்கிறார். உள்ளே போன மனுஷன் திருப்பி போனமாக வீட்டுக்கு வர்றாப்புல. அதுவும் நேரடியாக அந்த மார்ச்சுவரி இருக்கும்ல, அந்த மார்ச்சுவரியில் கொண்டு போய்ட்டு வச்சுருக்கிறாங்க. மார்ச்சுவரிக்கு பாடி போனதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கிறவங்க வர்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் முன்னாடி பண்ணுங்க, என்ன ஏது நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறதுக்கு முடியாதுன்னு போலீஸு மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லிடுச்சா. நாங்கள் இதையெல்லாம் உங்களை கூப்பிட்டு, ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது அஃபிஷியல்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஏதாச்சும் அதாவது ரொம்ப ரேரஸ்ட் கேஸு, அதாவது ரொம்ப பப்ளிக் இஷ்யூ ஆகி அது பெரிய பிரச்சனையாகி சந்தேகங்கள் வந்து அதுக்கப்புறம் கோர்ட்டு மூலியமாக தான் அவங்க வந்து அங்கே அவங்க முன்னாடி வந்து அந்த போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணணும். இப்போ இந்த இடத்துக்கு இது வரைக்கும் எவனும் வாயை திறக்கலை, இது தப்பு, இது சரி, அவன் எங்கே எந்த இடத்துல மிஸ்டேக் ஆச்சு, யார் அடித்தா. சாத்தான்குளம் கேஸு கூட கடைசி நேரத்தில் தான் அவங்க சைடு சம்பவம் ஆச்சு. கடைசி நேரத்தில் உடனே வந்து அதாவது ஆரம்பத்திலேயே இந்த கேஸ் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க மூடுறதுக்கு. ஆனால் இந்த கேஸு ஆரம்பத்துலேருந்து இந்த கேஸு இப்போ வரைக்கும் பெருசாக எங்கேயும் எந்த இடத்துலையும் கவரேஜே கிடையாது. அந்த அக்கா, அந்த இறந்து போனவரோட அக்கா என்ன சொல்கிறாங்க, என் தம்பி இந்த மாதிரி ஆயிட்டான், கண்டிப்பாக இது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது தெரியாமல் நான் பாடியே வாங்க மாட்டேன். ஏற்கனவே ஆகாஷோட மரணம் ஒன்று, மதுரையாக என்னன்னு தெரியல, ஆகாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன், அந்த பையன் அது எல்லாருமே கேஸ் உள்ள பசங்க தான். ஐயா தூக்கின என்ன சொல்கிறோம், ஒன்று தூக்கு தண்டனை போட்டு கோர்ட்டு மூலியமாக தூக்கு தண்டனை போட்டு உடனே கொன்னுடுங்கன்றோம். யாரும் வக்காலத்தில் வாங்க போகிறது கிடையாது. எவன் அநியாயம் பண்ணுறானோ அக்கிரமம் பண்ணுறானோ தூக்கி எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. சட்டம், அதாவது விஜய் சார் அடிக்கடி சொல்லுவார்ல, மரியாதை கொடுக்குறாங்க சார். போலீஸ் ஸ்டேஷனில் சிசிடிவி வைப்போம், எல்லா இடத்துலையும் இல்லாதவங்களுக்கு எந்திரிச்சிருந்து மரியாதை கொடுப்பாங்க, மக்களை வந்து மதிப்பாங்க, ஒவ்வொரு உசுரும் வேல்யூ. அவர் தான்ப்பா சொன்னார், நம்ம ஏன் சொல்ல போகிறது, எல்லாம் நமக்கு தான் தெரியுமே. நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, ஃபாலோ பண்ணணும் இல்லையா? யார் ஃபாலோ பண்ணுவா? இப்போ அவங்கள இதுக்கு என்ன பதில்? சிறைத்துறை மந்திரி ஐயா நிர்மல்குமார் அவர் தான். இப்போ அவர் இதுக்கு வந்து விளக்கம் கொடுப்பாரு, எதுக்கோ பேசுகிறாரு, என்னென்னமோ பேசுகிறாரு. இதுக்கு வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விளக்கம் கொடுப்பாங்களா? இதே வேறு ஏதாச்சும் ஒரு பேச்சுக்கு அதிமுகவோ திமுகவோ ஒரு வேளை இருந்திருந்தால் அவங்க ஆட்சியில் சார் இன்றைக்கி இவங்க பண்ணுறதெல்லாம் ஒரு வேளை இவங்க இல்லாமல் வேறு யாராச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க சார். இவங்க அப்படின்றதுனால எதுவுமே மேலே எந்திரிச்சு வர மாட்டேங்குது. யாருக்கும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, கொஞ்சம் கூட அதை பற்றி அந்த பக்கம் திரும்பி பார்க்குறதுக்கே நமக்கெல்லாம் கிடையாது. மாற்றுத்திறனாளி பொட்டி கடை, நல்லா கேட்டுங்க, தொழில் அதிபர் இல்லை அவர், பெரிய அந்த கள்ளக்கடத்தலோ போதை கடத்தலோ வியாபாரம், பொட்டி கடை, சிகரெட் இருக்கு, இந்த மாதிரி சில பல ஐட்டங்கள் இருக்கும், அவ்வளவுதான்.
அதை லோக்கலில் போகிறவன் காசு கொடுத்து 50 ரூபாய்க்கு வாங்குறது 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவேன், 100 ரூபாய்க்கு வாங்குறது 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவேன். அதே பற்றி டிரான்சாக்ஷனே அவ்வளவு தான். அவனை தூக்கி கொண்டு போய் அடித்து கொண்டு எவனும் கேட்க மாட்டாங்கன்ற தைரியம் தானே. எதுவும் அந்த பக்கம் இப்போ போயிட்டு இடையில, ஏன்னா போன ஆட்சியில் எதையுமே கவரப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஆட்சியில் நமக்கு தான் ஒரு மெட்டீரியல் கிடச்சிருக்கு, தூக்கி கொண்டாந்து முன்னாடி போட்டால் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அவர் பேச நடையைப்பார், உடையைப்பார், தலையைப்பார், போயிடுவாங்கள பின்னாடியே. அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. எடுத்து இதை பேசுக பார்ப்போம். சார் அந்த இது பியூர் லாக்அப் டெத். இது உள்ளுக்குள்ளே போயிட்டு போகிறப்போ உசுரோட போனவே. ஏன்னா ஃபேமிலி அந்தளவுக்கு எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் இருந்திருக்கு. சரி போனால் எடுத்துக்குவோம், அவ்வளோதான். இதெல்லாம் நடக்குன்னு யாருக்குன்னு தெரியவே இல்லை. அதாவது ஏற்கனவே அவருக்கு கை ஊனமான கையவே உடச்சிருக்காங்களாம், காலை உடச்சிருக்கிறாங்களாம், நெஞ்சில் ஏறி மிதித்த வடு இருக்கா. இதை நான் சொல்லலை, ரிப்போர்ட் சொல்லுதான். எல்லாம் பண்ணுறாங்க. வழக்கம் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏதாச்சும் ஒரு தப்பு அவங்க மேலே தப்பு சொல்லாதே, அப்படி நடவடிக்கை எடுப்போம், அவ்வளோதானே. சஸ்பெண்டு சார் அதிகபட்ச நடவடிக்கை இந்த ஆட்சியில் எடுத்தது என்ன தெரியுமா? சஸ்பெண்ட். அதுவும் வெளியில் எல்லாம் பிரச்சனையானதுக்கு அப்புறம், தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும், அதாவது இந்த சினிமாவில் சொல்ல கடைசியாக போலீஸ் வரும்னு, அதை மாதிரி கடைசியாக கவர்மெண்ட் வரும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. வேறு எதுவும் இல்லை. நல்லா இருக்குது.